ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முஃப்தி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்திருக்கிறது இப்ராஹிம் ஃபார்ம்ஸுக்கு தான் வந்திருக்கோம். புதுக்கோட்டை டு திருச்சிக்கு போகிற வழியில் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக புறா தான் இருக்குது. சைனீஸ் அவுல்னு சொல்லிட்டு ஒரு புறா இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா புறா, கீழே ஏதோ கோழிலாம் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸில் நிறையா அனிமல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், டாங்கிலாம் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்போம். அது உங்களுக்கு போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரங்கு இருக்குது. வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே. இதோட பேர் மேர்மோ செட்டுன்னு போட்டிருந்துச்சு. அடுத்ததாக இந்த கோழியை பார்த்தீங்கன்னா சரியான பெருசாக இருக்குது கைஸ். இந்த கோழியோட பேர் ஈமோ கோழின்னு போட்டிருக்கு. தமிழ்லையும் போட்டிருக்கு, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மாக தான் இருந்துச்சு. குதிரை மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அதுக்கப்புறம் நிறையா அனிமல்ஸ்லாம் வச்சு அப்படியே இது மாதிரி மாற்றிட்டாங்க, ஜூ மாதிரி. இன்னமும் ஃபார்ம்ஸாக தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோழி இருக்குது. காக்டெயில் வச்சுருக்காங்க. இங்கே நார்மலான காக்டெயில் தான் இது. இப்போ கடையில் இருக்கும்ல, பெட் ஷாப்லலாம், அந்த காக்டெயில் தான் இது. பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். காக்டெயில்னு போட்டிருக்கு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு. இப்போ தான் க்ளீனிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் டிசைனிங்லாம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கல் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பேர்டு இருக்குது. புதுசாக இருக்குது, வித்தியாசமாக பார்க்கவே. இதோட பேர் ஃபெசன்ட்டுன்னு போட்டிருக்கு. இதோட பேர் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ரெட் கலரில், சேவல் கலரில் இருக்க ஒரு இது. இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க சில இடத்த. இங்கேயும் புறா தான் இருக்குது. இங்கேயும் புறா தான் வயசு இருக்குது. இங்கே புறா ஒரு இதில் விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. இன்னொரு இதில் நான் பார்த்தேன். அடுத்ததாக அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வான் இருக்குது போல். அதனால தான் பிளாக் கலரில் ஸ்வான் மாதிரி போட்டு பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் அடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்வான் இருக்க இடத்துக்கு போவோம். பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ தான் நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்க்கு. ஆனால் ரொம்ப நாளாகவே இருக்குது இங்கே. ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் 50 ரூபாயா என்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 100 ரூபாயா மாற்றிட்டாங்க ஒரு ஆளுக்கு. இது பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்வான் இருக்குது. 4 பிளாக் ஸ்வான் இருக்குது. இதோட பேர் பிளாக் ஸ்வான் தான் கைஸ். முன்னாடியே இங்கே வரலான்னு பார்த்தோம். இங்கே
இப்போ ஆஸ்ட்ரிச்சுக்கு அடுத்த அனிமலை இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். பார்க்க ஒயிட் கலர் மாதிரி இருக்குது, சாண்டல் கலரில் இருக்குது பாருங்கள். எலி தூங்கிட்டு இருக்கு பாருங்கள், எப்படி தூங்குதுன்னு பாருங்கள். இந்த எலியோட பேர் வந்து ஆல்பினோ காய்பூக் ராட்டுன்னு போட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து இங்கே ஆடுலாம் நிறையா வச்சுருக்காங்க மேலே, அதை போய் நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த ஆடை போய் பார்ப்போம். நிறைய ஆடு இருக்குது விதமாக, அதான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பார்த்திங்கன்னா நார்மல் ஆடு மாதிரி தான் இருக்குது சில இது, ஆனால் இன்னும் நல்ல நல்ல புதுவிதமான ஆடுலாம் இன்னும் இருந்துச்சு உள்ள, அதான் உங்களுக்கு காட்டுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடை பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஆடை நான் பார்த்ததே இல்லை. இந்த ஆட்டோட பேர் தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் போடுங்க. இங்கே பாருங்க guys. கைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இன்னும் எதையும் முழுசாக இது பண்ணி முடிக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், பார்க்க அழகாக இருக்குது ஆடு. இன்னும் நிறையா இருக்குது இங்கே, நான் சுற்றி பார்க்கணும். இன்னும் நிறையா அனிமல்ஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம ஒரு குதிரை நிற்கிது அங்கே, பிளாக் கலர் குதிரை, அதை போய் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஹார்ஸ் ரைடும் இருக்குது, கேமல் ரைடும் இருக்குது. இன்னுமே இங்கே ரைடு நம்ம போகலாம் காசு கொடுத்து, அதுக்கு தனியாக காசு கொடுக்கணும். பாருங்கள் இங்கே தனியாக இங்கே மட்டும் ஒரே ஒரு குதிரை நிற்கிது, ஏன்னு தெரியல. அடுத்து நம்ம ஒரு பூனையை போய் பார்ப்போம். வித்தியாசமாக ஒரு பூனை இருந்துச்சு. இந்த வீடியோ இதெல்லாம் நான் முடிச்சுக்குவேன், ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப நேரம் வந்துடுச்சு. பார்ட் 2 நான் தனியாக போடுறேன் இதுக்காண்டியே, அதையும் மறக்காமல் பார்த்துருங்க கைஸ். பாருங்கள் இந்த குதிரை மட்டும் தனியாக நிற்கிது. அடுத்தது நம்ம அந்த பூனை சொன்னோம்ல ஒரு பூனை, அதை போய் நம்ம இப்போ போய் பார்ப்போம். இதான் கைஸ் நான் சொன்ன பூனை, சிறுத்தை மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன், இங்கேருந்து ஒழுங்காக தெரியலை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே கைஸ், பாய்.